அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஇ பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றலாம்னு சொல்லி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றே பார்த்தீங்கன்னா டிவியில் பிளாஸ் நியூஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த செய்தி படித்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பிஇ பட்டத்துடன் பிஎட் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குறித்து உயர்கல்வித்துறை செயலர் கே கோபால் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது, கொல்கத்தாவில் உள்ள மேற்கு வங்க தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பிடெக் எலக்ட்ரிக்கல் பொறியியல் படிப்பானது வேலைவாய்ப்பு வகையில் பிஇ எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் படிப்புக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பிஇ படிப்பில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவோம்ல, இயற்பியல் அறிவியல் சொல்லுவோம், ஃபிசிக்கல் சயின்ஸும் சொல்லுவோம். அதை முடித்திருந்தால் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக இயற்பியல் ஃபிசிக்ஸ் இதில் பணிபுரியலாம். அந்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடங்களை பயிற்றுவிக்க தகுதியானவர்கள் என அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த செய்தி இப்போ தான் வந்திருக்கு, அரசாணை வெளியிட்டிருக்குதா சொல்கிறாங்க. இது என்னென்னா, மேற்கு வங்க தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பிடெக் எலக்ட்ரிக்கல் பொறியில் படிப்பானது வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய பிஇ எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரானிக்ஸுக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜீவோ. இன்னொன்று என்னென்னா, அதான் இதே போல் பிஇயில் எந்த பிரிவு படிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 6 to 8ஆம் வகுப்புக்கு நீங்கள் பாடம் நடத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா, இந்த அரசாணை இப்போ தான் புதுசாக விடுறாங்களா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4 அல்லது 3 ஆண்டுகள், அதாவது போன ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா பிஇ பட்டதாரிகள் பிஎட் படிக்கலாம். பிஎட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுமே ஆசிரியர்கள் ஆகலாம், பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஆர்பியில் நம்ம ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கேட்டோம், அந்த மாதிரி ஒரு அரசாணை வரல, எங்களுக்கு வரல அப்படிலாம் சொன்னாங்க. அது சரியான ஒரு செய்தியாக நமக்கு அது போய் சேரலை. நிறைய பேர் பிஎட் முடிச்சுமே எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. எக்ஸாம் எழுதினாலும் ஒரு சில ஆசிரியர்கள் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்டிங்கை வாங்கினாங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பிரிவில் ஒரு மேடம் வாங்கினதாக சென்னையில் ஒரு வழக்கு இது சம்மந்தமான ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அது கூட நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ இந்த மாதிரி செய்தியெலாம் பார்த்துருக்குறோம். இப்போ புதுசாக அந்த ஜியோ விட்ருக்காங்களா இல்லை ஏற்கனவே விட்ட ஜியோ ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த செய்தி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஜியோ ஏற்கனவே போன ஆட்சியிலே விட்டுட்டாங்க. ஆனால் டிஆர்பி அதை சரியாக நடைமுறைப்படுத்தலை. கேட்டால் அவங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜியோ வரல, நீங்கள் வேணால் மெயில் பண்ணுங்கள், நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் கேட்டாங்க ஹெல்ப்லைனில் பேசும்போது. ரைட்டா, இப்போ மீண்டும் இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். பிஇ பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இதை நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட பிஇ பட்டதாரிகளுக்கு நிறைய பேர் டிஎன்பிசியில் ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிஎட் பண்ணால் வேலை கிடைக்குமா அப்படின்றது ஏற்கனவே பிஎட் முடிச்சவங்க கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பிஎட் முடித்தா மட்டும் வேலை கிடையாது. பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 பாஸ் பண்ணணும். பேப்பரு 2 டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணணும். அது தகுதி தேர்வு மட்டும்தான். அதுக்கப்புறம் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நியமன தேர்வு, போட்டித் தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க. அது இப்போ முடிஞ்சிருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு நியமன தேர்வு வச்சாங்க. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியருக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க, போட்டித் தேர்வு வச்சாங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 8 மாதமாக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்காமல் இருக்காங்க. ரைட்டா, ஸோ அதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே எழுதிரிச்சு போகுது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் வச்சு இன்னும் 8 மாதத்துக்கு மேலேயும் ஆன்சர் கீயே கொடுக்காமல் இருக்காங்க. டெட்டு வருஷம் வைக்கிறதும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. 2025 2024 வரல, 2023 22 23 எக்ஸாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் டெட்டு வருது. ஸோ அதனால் இன்ஜினியரிங் முடித்தவங்க பிஎட் படிக்கும் போது யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிஎட் முடிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணிக்கிறவங்களுக்கே வேலை இல்லாமல் இருக்காங்க, அல்லது நிறைய சிக்கலில் போயிட்டுருக்கு. அடிக்கடி போராட்டம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஎட் படிக்கக்கூடாது நான் சொல்ல வரல. பட் ஆனால் பிஎட் படிக்கும் முன் யோசிச்சு சேருங்க. இதில் போனால் நம்ம ஆசிரியர் ஆக முடியுமா, வேலை உடனே கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஎட் இப்போ 2 வருஷமாக இருக்குது. அது 1 இயராக கன்வெர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க, 1 இயராக மாற்றுறதா சொல்கிறாங்க. அது எப்போ மாற்றுவாங்க, அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி பிஎட்டில் படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க. பிஎட் படித்தாலும் வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அட்மிஷன் பிடிக்கிறதுக்காக ஏதாவது சொல்கிறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அதனால் பிஇ இன்ஜினியரிங் பட்டதாரிகள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு பிஎட் படிங்க. ஓகேங்களா, ஏற்கனவே பிஎட் நிறைய பேர் படிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணியுமே வேலை இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.